இந்த நிகழ்ச்சிக்கு ஆதாரமாய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேத வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை முதலாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த காரியம் என் வாழ்க்கையில சம்பவித்தது? நான் என் வாழ்க்கையில தேவ பாதுகாவலை இழந்து விட்டேன், தேவ பிரசனத்தை இழந்து விட்டேன். அதனாலதான் இந்த காரியங்கள், சத்துருக்கள் என்னை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த நெருக்கம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் இந்த போராட்டம் எனக்கு உண்டாயிருக்கிறது. எனவே நான் மீண்டுமாய் தேவ பிரசனத்தை நாடுகிறவனாய், தேவ பிரசனத்தை வாஞ்சித்து எனக்குள்ளாய் நான் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து எந்த காரியம் நம்மை தேவனை விட்டு தூரமாக்கினதோ அந்த காரியத்தை அறிக்கை செய்து விட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை மன்னித்து தம்முடைய கிருபையை நம்முடைய வாழ்க்கையில திரும்ப கட்டளையிட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய காயங்களை கட்ட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அடி விழுந்த காரியங்களை அவர் சீர்படுத்தி நம்மை மீண்டுமாய் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம தேவ சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு விட்டு தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட நாட்களை எல்லாம் நினைவு கூர்ந்த ஆண்டவரே எங்களை மன்னியும், ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருக்கங்கள் உபத்திரவங்கள் எங்கள் வாழ்க்கையில சம்பவித்திருக்கிறது, எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் இனியும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதபடி உமக்கு பிரியமாய் வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா கர்த்தாவே, நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம், அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார், அவர் நம்மை குணமாக்குவார் என்று சொல்லி கர்த்தாவே நீ சொன்ன நம்முடைய வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் உம்மை விட்டு தூரமாய் வாழ்ந்த வாழ்க்கை உமக்கு கோபத்தையும் எரிச்சலும் உண்டாக்கும்படியான செயல்களை செய்தபடினாலே அப்பா, அது எங்கள் வாழ்க்கையில வேதனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை கொண்டு வந்திருக்கிறது. தேவ பாதுகாவல் இன்றைக்கு அற்றுப்போகக்கூடிய நிலைகளை எங்கள் வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கிறதப்பா. எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. உடைய பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் அருவருப்புகளை மன்னியும், எங்கள் அசுத்தங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கேற்ற ஜனமாய், நாங்கள் உம்முடைய ஜனமாய், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தயவாய் மன்னித்து ஒரு விஷயம் இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மையே சார்ந்து கொண்டு வாழ்ந்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.